ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அதாவது ஏற்கனவே குருசாமி சார் வந்து இந்த ஆஃபீஸ் பேரஸ் போட்டிருக்கலையா, ராமானுஜம், திருமூர்த்தி, இதில் ஒரு சிலர் இல்லை, இருந்தாலும் பழைய இதை வச்சு சொல்கிறான். ஜெயராமன் சார், மஹபூப் பாஷா, குருசாமி, முருகேசன், கந்தசாமி, சௌபார்த்த சார், அவர் ஆல்சோ எக்ஸ்பர்ட். குருசாமி சாருக்கு பதிலாக பொறுப்பேற்றிருக்கிறனால 5/2/2025 முதல் வாடிப்பட்டி தலைவராக சார் ராமகிருஷ்ணன் சார் பணியேற்றிருக்கிறதுனால சார் சொன்ன மாதிரி இட் கோஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவர் ஏற்கனவே மாவட்டத்துக்கு துணைத் தலைவர் போஸ்ட்டை வகிக்கிறாரு. ஏற்கனவே அந்த போஸ்ட்டில் அவர் அங்கம் வச்சதுனால சார் வந்து வாடிப்பட்டியில் இருந்ததுனால தலைவராக தேர்ந்தெடுத்ததுனால அவர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ துணைத் தலைவர் ஆகிறார். அதற்கு அனைவரும் கரகோஸ்துடன் என்னை ஏற்றுக்கொள்ளே கிடைக்கும். நன்றி. நீங்கள் வந்ததை கவனிக்கலண்ணே, சாரி. சரி பரவாயில்ல. இப்போ இந்த சப்ஜெக்டில் ஒரு சிலது மூத்தவர்கள் சொல்லிட்டாங்க. சங்கத்தில் உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் சேர்க்கிறதுங்கிறது அது ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது சொல்லிட்டீங்க. ஆதார கிளைகளில் வந்து கிளை கருவலாளர் மீட்டிங் போடுறாங்களா மாதம்? ஆதார கிளைகளில் மீட்டிங் போடுறாங்களா? இல்லை. ஆதார கிளைகளில் இல்லை அவருக்கு தெரியாது, கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா போடுறதே கிடையாது. பேண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் சென்னை இருக்கு இல்லையா, சென்னையிலேருந்து நம்ம ஜெனரல் செக்ரட்டரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சுங்க. வந்து பணி அமைப்பு கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சென்னை, ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் சென்னை, ஓய்வூதிய சங்க பிரதிநிதிகள் கலந்தாய்வு மற்றும் குறைதீர்வு கூட்டம் நடத்துதல். எப்படி போட்டிருக்காருன்னா, அனைத்து ஓய்வூதிய சங்க அலுவலர்கள், கார்த்திகேயன்கிறவர் தான் சென்னை நந்தனத்தில் அந்த ஆஃபீஸ் இருக்குது, அங்கே இருந்து என்ன பண்ணிருக்காங்க, மெட்ராஸில் எத்தனை ஆஃபீஸ் இருக்குது சார், பென்ஷன் பே ஆஃபீஸ் தவிர பென்ஷன் கொடுக்க வாங்குற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மெம்பர்ஸு, அது அவ்வளோ பேரையும் அணைச்சி அவர் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. மாதம் நான் தேதியை போட்டுறேன் ஐயா, இத்தனாம் தேதி எல்லாம் கூட்டாரங்கள் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த லெட்டரை நம்ம ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிருந்தோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் யாரும் குறையாக கருத வேண்டாம். அவர்கள் ஏற்கனவே 17/12/2025 இவங்க மாநகர் கிளை வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்துச்சு. அந்த அம்மா வந்தாங்க. அவங்கள்ட்ட ஜென்ரலாக சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு 4-5 ரிமைண்டர் அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து மாவட்டம் தழுவிய ஒரு கூட்டம் போடணும் எல்லா சங்க அலுவலர்கள். என்னட்டா ஐயா இவர் சங்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்ல முடியாது, அவர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறாருன்னா இவருக்கு தெரியும்ல அந்த பிரச்சனை நம்ம சங்கத்தில் யாருக்காவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ சார் வந்து டிஎஸ்ஆர் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு அரியர் வராமல் இருந்துச்சு சார், ரெஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் அது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அரியரை போடாமல் இருக்கிறாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஜெயராமன் சார், மாவட்ட தலைவர் சார் 3 பேரும் போய் தான் ஏடி ஓட்டு ரெப்ரசன்ட் பண்ணோம். அது குற்றமாக சொல்லவில்லை, இதுவரைக்கும் நடக்கலை. அப்படிலாம் சில குறைகள் இருக்கிறதுனால இந்த சங்க கூட்டம் போடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், சில வலியுறுத்திட்டே இருக்கிறோம். இது வந்து அவங்க வந்து டேட் ஒயர் போட்டாங்க. அதாவது பிப்ரவரியில் 12/2 புதன்கிழமை, 12/3 புதன்கிழமை, 9/4 புதன்கிழமை, 14/5 புதன்கிழமை, இது எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். வந்திருக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டோம். ஸோ ஆல்சோ மாவட்டத்தில் சும்மா இருக்காமல் சரி நம்ம மாவட்டம் தான் இவ்வளோ மோசமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு வேலை மணிக்கிட்ட என்ன பண்ணாரு, எல்லா மாவட்டத்துக்கும் கேட்போம், இது யாருக்கும் தெரியாது, ரகசியம் வச்சுருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு அவங்க உங்கள் நிலைமையை சொல்லுங்கப்பா அப்படின்னு மாவட்டம் தோறும் லெட்டர் அனுப்பிச்சார். எதை என்க்ளோஸ் பண்ணி, இந்த காப்பியை என்க்ளோஸ் பண்ணி சென்னை ஓய்வூதியம் வழங்க அலுவலர் 5/2 தேதியை கடிதங்களை இணைத்து அனுப்பப்படுகிறது. ஓய்வூதிய சங்கங்களின் குறைவிற்கு நாள் கலந்துரையாடல் தங்களது மாவட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறுகிறதா அல்லது குறிப்பிட்ட காலமுறை இடைவெளி நடைபெறுகிறதா தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் கடதாசியை எல்லாருக்கும் அனுப்பிச்சார். இந்த லெட்டரை என்க்ளோஸ் பண்ணி இவரோட செல்ஃப் அட்ரஸு ஒரு 4 ரூபாய்க்கு ஸ்டாம்பு ஒட்டி 33 பேருக்கு அனுப்பிச்சார். 24ஆம் தேதி நடந்தது ஆச்சுங்களா. இந்த இவ்வளோ லிஸ்ட்டு பிசிசி லிஸ்ட்டு யாருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், என்னென்ன மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், இவருக்கு மட்டும் அனுப்பல, போயிட்டு போகிறார் ஆச்சுங்களா. இதை அனுப்பிச்சு திண்டுக்கல்லேருந்து பதில் வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்காரு, எப்போதாவது நடத்தப்படுகிறது அவரோடது. அடுத்தாப்புல முருகேசன் மாவட்டத்தில் அறிவல்லூர் 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இதெல்லாம் இவருக்கு வேலையானா இல்லை, இருந்தாலும் நம்ம மாவட்டம் தான் இப்படி இருக்கா, மற்ற மாவட்டத்தில் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமேங்கிற அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இதை வச்சு ஆதார கிளை தலைவர்களுக்கு சாருக்கு வந்து ஒரு 550 rupees கட்டணம் போல ரைட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லலாம், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அப்புறம் அதையும் என்க்ளோஸ் பண்ணி நம்ம அவங்க ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடலாம். இதை தவிர காஞ்சிபுரம் அவர் என்ன சொல்கிறாரு, குறிப்பிட்ட காலமுறை 6 மாத இடைவெளியில் நடத்துகிறாங்க. அப்புறம் ராணிப்பேட்டை மாதந்தோறும் நடத்துகிறாங்க, மாதந்தோறும் ராணிப்பேட்டையில். ஆமாம். அப்புறம் வேலூர் அதாவது 6 மாதம் கழித்து 7/2/2022 நடைபெற்றது. அவர் வேலூர்காரர் சொல்லியிருக்காரு. வந்த வரைக்கும் ஒரு 10 12 வந்துச்சு. திருவள்ளூர்காரன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் நடத்தப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆண்டு ஒரு முறை தான் நடத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதம் நடத்தப்படுகிறது, நடத்த இருக்கிறார்கள். செல்ஃப் அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிட்டார்.
ஒரு போஸ்டல் அட்ரஸ், செல்ஃப் அட்ரஸ் 4 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அதாவது பார்த்தவொடனே திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத அனுப்பிச்சனால எல்லாம் ஓடியாந்துச்சு. இன்னும் 15 பேர் வரல. திருப்பூர் மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அவர்களின் கடித அடிப்படையில் குறிப்பிட்ட தேதியில் நடைபெறும் எனவும் மாவட்ட கருவூலர் தெரிவித்துள்ளார். அவ்வளோதான் போட்டிருக்காங்க. நாமக்கல்காரர் கடந்த ஓராண்டாக கூட்டம் நடத்தப்படவில்லை. நாமக்கல் தான் ஏசி கருப்பண்ண சார், அவர் பேர் என்ன சார்? கருப்பன், கேசி கருப்பன், கோசி கருப்பன் தான் மாவட்ட தலைவராக இருக்கிறாரு அங்கே. அவர் ரொம்ப 95 வயசு, பழைய ஆள். அவர்கிட்ட என்ன கேட்டால் ஓராண்டா நடத்தவே படலை அப்படின்ட்டாரு. அடுத்து கடலூர்காரர் என்ன பண்ணுறாரு, நாணாக்காணையின்படி நடத்தப்பட்டு வருகிறது என்பதை அன்புடன் தெரிவித்து தங்கள் பல பணிகளுக்கு இடையே கடிதம் அனுப்பி வைக்க நன்றி. அது தேவையில்லை. அப்புறம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வரதையன், இது யார்? செங்கல்பட்டு மாவட்டம். தாங்கள் அனுப்பிய அனைத்து மடங்களும் கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓய்வூர் சங்க குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கலந்து உரையாடல் நிகழ்வு மாவட்ட கருவூலர்களால் முறையாக கால நிர்ணயம் செய்து நடைபெறுவது இல்லை. செங்கல்பட்டு இதெல்லாம் சொல்லணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி மற்ற மாவட்டத்தில் இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. ராமநாதபுரத்தில் எப்போதாவது முத்துசாமின்னு ஒருத்தர் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்டா ஃபோன் பண்ணி கேட்டு எழுதாமல் இருந்தார். ஐயா எப்போ நடக்குது, எப்போதாவது நடக்குது அப்படின்ட்டாருங்க. இவ்வளோ தான் இது வரைக்கும் சோஃபார் தன்னோன்று இருக்கு. கோயம்புத்தூர் தண்டபணிங்கிறத புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் இருக்காரு. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெற்று வந்தது. மாநில கருவூலத்துறை அலுவலர் சென்னை அவர்களுக்கு உத்தரவுப்படி வரும் மாதம் முதல் மாதம் நடைபெறும் என கருவூலத்திலிருந்து தகவல் கிடைக்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் மக்கள் இருக்கு. என்கிட்ட யார் இருக்காங்க? மாநில தலைவர் இருக்கிறார் அங்கே. இவ்வளவும் மாவட்ட தலைவர் தனியாக வாங்கி வச்சிருக்கிறார் ரகசியமாக. இதெல்லாம் சேர்த்து அவருக்கு அனுப்புவோம் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ட்ரேஷன்லையும் நடக்கணுங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு விதி. முந்தி என்ன பண்ணாங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு நடத்தினாங்க நம்ம ட்ரெஷரியில். இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆச்சு. இந்த அம்மா வந்த பிறகு நடத்தலை. இதுக்கு முந்தைய 3 மாதத்துக்கு முந்தைய நடத்தலை. சார் துணைத் தலைவரும் மாவட்ட தலைவரும் 17-12 இங்கே இவங்க மீட்டிங் நடத்துனாங்க. ஒரு ரெப்ரசன்ட் அப்பவும் கொடுத்தோம். 5-6 கடிதாசி அனுப்பணும். ஆமாம், ஜனவரியில் கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர எந்த ஜனவரின்னு அவங்க சொல்லலை. நல்ல வேலையா எந்த ஜனவரின்னு சொல்லலை. நாங்களும் கேட்கல. அதனால் அது இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் சொல்லிக்கொள்வார் மாவட்ட தலைவர். ஆச்சா, இதை மாதிரி நீங்கள் இந்த கடிதாசியை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கடிதாசி கொண்டு போய் ட்ரெஷரி ஆஃபீஸ்லேயே கொடுத்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதையும் ஜாயின் இவரை அனுப்பிச்சிருக்கார் டிஎஸ். விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தோறும் நடக்கிறது பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் சென்னை எப்படி நடக்குதுங்கிறத லிஸ்ட்டு அனுப்பிச்சதை அவங்க டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஆஃபீஸ் பேர் கொண்டு போய் காமிச்சு ட்ரெஷரி ஆஃபீஸ்லேயே கொடுத்து இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அது ஒரு வகைன்னு வைங்களேன். ஆக இந்த மாதிரிலாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நமது மதுரை மாவட்டம் அசையாமல் ஒரு இடத்துல இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை. அப்புறம் மாவட்ட கருவூலம் முன்னெடுத்து இதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்தில் எப்போ உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பிச்சாலுமே இங்கே ஆர்ஜேடின்னு ஒருத்தர் இருக்கார், ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். பக்கத்து கட்டடம் தான். நம்ம மாடிப்படி பழைய கட்டடத்தில் ஏறோம் இல்லையா, அவருக்கு ஒரு காப்பியை ஒரு 2-3 கடிதாசி முதல்ல அனுப்புறது இல்லைங்க. இப்போ என்னடா மீட்டிங்கே போடாமல் இருக்காங்க, ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் சொன்னாலாவது கேட்பாரா அப்படின்னு சொன்னால் அவங்களும் 5-2 ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் நடத்தலன்னு சொல்கிறாரு, நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சு எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கும் ஒன்றும் பதில் இல்லை. அப்புறம் இவ்வளையும் பார்த்துட்டு எல்லாமே நம்ம காப்பி டு ஜெனரல் செக்ரட்டரி போடுறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, 26/2 ஆணையாளர் அவர்கள் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஓய்வு பெற்றோர் சங்கம் பதிவேன் ஓய்வு குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மாவட்ட கருவூலங்களுக்கு அறிவுரை வழங்குவதுன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்துங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, எங்களுக்கு அந்த காப்பி நகலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். உங்களுக்குலாம் வந்திருக்கோம் இந்த காப்பி ஆஃப் தி லெட்டர். எனவே ஓய்வூதிய அலுவலர் சென்னை அவர்களின் நடைமுறையை பின்பற்றி அவர் எழுதுகிறார், ஓய்வூதியர் குறைதீர்க்கும் கூட்டங்களை ஒவ்வொரு மாதம் நடத்த அனைத்து மாவட்ட கருவூல அலுவலர்களுக்கும் உரிய அறிவுரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதுடன் கூட்டம் நடைபெறும் நாள், இடம் ஆகிய விவரங்களை ஓய்வூதியர் சங்கங்களின் மாவட்ட தலைவர்களுக்கு தெரிவிக்க அறிவுறுத்துமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் வெளியிட்ட கடிதத்தின் நகலை எங்கள் சங்கத்திற்கு அனுப்பி வைக்கும்படி. சும்மா டூப்பா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறனால லெட்டர் காப்பி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோலாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அசையாத கல் மாதிரி மதுரையில் கிடக்க என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸு. வேறு அப்புறம் இப்போது இந்த செய்திகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க அனுபவங்களை பற்றி, அதாவது இந்த களஞ்சிய மேப்பை பற்றி சொன்னீங்க. இவருக்கு இவர் நவம்பரில் ரிட்டையர் ஆனவர், 2004 ரிட்டையர் ஆனவர். ஆனால் இடையில ஒரு 6 மாதம் கழிச்சு செக் பண்ணார். ஒரு நாள் உங்களுக்கு அநேகமாக ஏற்கனவே சொல்லியிருப்பார். செக் பண்ண அன்றைக்கி ரெனியூடன் வந்துருச்சு. வீட்டம்மா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மறுநாள் அவங்களுக்கு போட்டு பார்த்தாரு. அவங்களுக்கு அந்த தேதிக்கு வந்துட்டு இன்னும் அது அடுத்த தேதி 1 வருஷம் கழிச்சு தான் அப்படின்னு. அதுவும் ஒரு எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் இதில் போடுறோம் இல்லையா களஞ்சிய மேப்பு. இவருக்கு ஒரு செல்லு, அந்த அம்மாவுக்கு ஒரு செல் தனியாக வச்சிருக்காரு. ஆனால் ஒன்றா கேட்குறோம்ல, அதனால் அந்த அம்மாவுக்கு ஒன்று, அந்த அம்மாவுக்கு தனியாக அந்த செல்லில் வந்துருச்சு, இவருக்கு தனியாக வந்துருச்சு. அதனால் களஞ்சிய மேப் முடிஞ்ச வரைக்கும் என்னைக்கு தேதிக்கு நீங்கள் ரெனியூவல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தேதிக்கு ரெனியூவல் ஆகுது. ப்ரொவைடட் ஒருத்தர் டிஆர்ஓ நம்ம பாய் தான், ஒரு சிராஜுதீன். நான் டிஆர்ஓ இருந்தேன் சார், நான் போய் கிளார்க்கிட்ட போய் எப்படி எப்படி சொல்லிக் கொடுமான்னு சொல்கிறதுன்னு சொன்னேன். அவன் ட்ரெஷரி போயிருக்கார். சிராஜுதீன் தெரியுங்களா?
அவர் போன உடனே அந்த பொண்ணு உடனே வெளியே ஏன் சார் கொட்டாங்க சார் அப்படின்னு அவர் மொபைல்லே பார்த்து உடனடியாக அந்த இதை ஏற்றி வந்துருச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. சிராஜுதீன் டிஆர்ஓ தான் இங்கே என்டைஸ் சென்டர் இருந்தார். நம்ம சார் வாங்க, டீ கடைக்காரர் பேலன்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வாங்கல அதை. போயிட்டு வந்துருச்சு, இல்லை போயிட்டு வந்துருச்சு, இல்லை பேலன்ஸ் கொடுத்து சொன்னாங்க. அந்த இதை வந்து எடுத்துகிட்டு பரமசிவம் இல்லை எல்லாருக்கும் ஒரு செய்தி, ஒரு அதாவது பரமசிவம் இருக்கார் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் ஒரு உறுதுணையாக இருந்த பரமசிவம் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் போல், அதனால் அவர் வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ட்ரபிள் வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுல ட்ரபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் போனோம், என்னங்க ரொம்ப நாள் பட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லியிருக்காங்க போல. அப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஒரு 3 நாளைக்கு இப்படி ஃபோன் பண்ணார். சார் நான் டீக்கு சொல்லிட்டேன் சார், நான் அது இல்லைங்க, நீங்கள் எப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, இப்போ எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் நேற்று நைட் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தது. பரவாயில்ல சார், நல்லா இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் 2 நாள் கழிச்சு தான் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெளியே போகிறேன்னா கூட ஒரு ஆளை துணைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு அவரோட உடல்நிலை. அதனால் அவருக்கு பதிலாக நம்ம சொன்னதுனால அங்கேருந்து நேராக கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டாங்க. ஆக இதுதான் தீஸ் ஆர் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ துணைச்சல் இருக்கிற திருமங்கலத்துக்கு இப்போ எல்லாரும் சார்பிலையும் திருமங்கலம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. யார் சொன்னா? ராஜாமணி சார் சொன்னார். அப்புறம் யார் சொன்னா? அங்கிட்ட பாய் சொன்னார். இவரே சொல்லுவார். போன தடவை இது எல்லாருக்கும் நம்ம பழைய தலைவர் அவர் பழைய தலைவர் அவர் வந்தார், அந்த ஷீல்டு வாங்கிறதுக்கு முதல் தலைவர் ஐயனன், ஆரிய ஐயன் தான் அவர் வந்திருந்தாருங்க. அந்த விசேஷத்துக்கு ஐயா நான் போட்டால் நல்லா இருக்காது, நீங்கள் ஓட தான் கொஞ்சம் உயரமாக போடணும், இவர் குட்டட்டின்னாலு நீங்கள் ஓட தான் உயரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவரை வர சொல்லியிருந்தார் தலைவர். அவங்க செயற்குழு மீட்டிங் இன்னைக்கு 15 மணி ஏதோ ஒரு தேதியில் போட்டிருந்தார், 14/2 சம்திங். அன்னைக்கு போயிருந்தபோது அவங்களுக்கு வந்து புலகாங்கிதம் தாங்கலை. இந்த பரிசு வாங்கினோடனே எங்களையெல்லாம் ஞாபகப்படுத்தி பரிசு கொடுத்துருக்காங்களே, மாநில மையத்துக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு அவர் சொன்னார். தவிர அவர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிடிஓவாக நம்ம இருந்து ரிட்டையர் ஆனவரா பிடிஓ. அவர் ரொம்ப சொன்னார். ரொம்ப சொல்லிட்டு இந்த சங்கம் ஆரம்பித்த போது தான் தான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி தலைவரை அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் எவ்ரி நவன் தான் ராஜப்பாவோட பழைய தலைவர், ராஜப்பாவோட தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தோம். அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த சங்கம் நடக்குது. இன்றைய வரைக்கும் நல்லா உயிரோட்டமாக நடத்தி கொண்டிருக்கும் திருமங்கலம் கிளை அவர் ரொம்ப ரொம்ப வாழ்த்திட்டு போனார் அன்னைக்கு தேதிக்கு. அதே மாதிரி நடராஜன் பெரிய மீசையை வச்சுட்டு நிற்பாரு மனுஷன், 93 வயசு செக்ரட்டரி. அவருக்கும் புலகாஞ்சி தந்தால நான் வந்து நேராக பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவரோட உரையில் சொன்னாருங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. அப்படிலாம் நடத்தி காமிச்ச திரு ஷாகுல் அமீதா மஹபூப் பாஷா அவர்களுக்கு அதாவது எங்க சார்பில் துணைத் தலைவர் திருமங்கல கிளையை பாராட்டி எல்லாருடைய கருத்துக்களையும் ஏற்று அவர் செய்து கொண்டிருக்கின்ற நற்செயலை மென்மேலும் மாவட்ட மையம் ஆதரித்து அவருக்கு பொன்னாடை பொருத்தப்பட வேண்டும். அதெல்லாம் இது பண்ணாதீங்க, இதெல்லாம் மறுக்க கூடாது. அனைவரோடது பாராட்டிட்டா, எல்லாருமே பாராட்டிட்டா. போன வாரம் ஜெனரல் செக்ரட்டரி பேசினார் என்னோட. ஆமா, மாநில பொதுச் செயலாளர் மோகன் அவர்கள் பேசினாங்க. மதுரை மாவட்டத்திலிருந்து மாநில மையத்துக்கு ஒரு ஆளை கேட்கிறாங்க. ஏற்கனவே தலைவரை பேசினாங்க, அவர் முடியாதுட்டாரு. எனக்கு 1/2 மணி நேரம் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணாரு. ஆனா என்னுடைய சூழ்நிலைகளெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதனால என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு லோக்கல்லேயே நிறைய வேலைகள் இருக்கு, நான் இங்கே வந்தெல்லாம் பண்ண முடியாது. இது 10ஆம் தேதி ஈசி மீட்டிங் போட்டிருக்கோம். ஈசி மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், யாராவது விருப்பமானவர்கள் இருந்தால் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாராவது மாநில மையத்தில் வந்து, அதாவது தென் மாவட்டங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணுன்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். தூத்துக்குடி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் ஏதாவது மதுரையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களில் யாராவது மாநில மையத்துக்கு போகிறதுக்கு ரெடினா தயவு செய்து மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லுங்கள். ரகசியம் இல்லை, இப்போயே ஓப்பனாக சொல்லிடுங்க. ப்ரொப்போஸ் பண்ணி பேரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் பேனலில். ஆஃபீஸ் பேரர் தான்
ஆபீஸ் பரர் தான். மாநிலத்துக்கு நீங்க போறீங்களா? நான் இருக்கதே 85 வயசுல போயிட்டேன். நானே இதே வேணாம்னு சொல்லியிருக்கேன். இருக்க போஸ்டே வேணாம் இறந்துக்குங்க. இருக்க போஸ்டே வேணாம் அவங்க சொல்றதுல நிறைய காரணம் இருக்கு சார். இல்ல நான் சொல்றத கேளுங்க. அவங்களால முடியலைன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது சார். அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். அதாவது இவங்க ஏற்கனவே இந்த அழகுசாமி வந்து மானியத்துக்கு போட்டியிட்டாப்புல. அழகுசாமி போட்டியிட்டாப்புல. இந்த அழகுசாமி ஏன் நீங்கள் வந்து அனுப்பிவிட்டானா அந்த போட்டி போட்டார் எனக்கு வேணும்னு சொல்லி போன தடவை. நானே என்ன என் சொந்த எப்படியாத சொல்றேன். வெதர் இட் இஸ் அக்செப்டட் ஆர் நாட் அப்படி கிடையாது. அவர் சொல்லணும். அவர் சொல்லணும். அவர் இல்ல இப்ப அவரு எதுக்கு சொல்றேன்னா அந்த போன போட்டி போட்டாப்புல நான் போறேன்னு சொல்லி வழியக்க போறேன். நான் போறேன்னு அனுப்பி விடுறேன்னு நினைக்கிறேன். அது சொல்றேன். யாரு போட்டுங்கிறேன். அவர் வில்லிங் சொல்லணும். அவர் வில்லிங்னஸ் தலைவர்கிட்ட சொன்னாருன்னா நம்ம அனுப்பலாம். போக முடியாது. சொல்றவங்க தான் போகணும். ஆமா கச்சேரிக்கு போயிருக்கோம். சொல்லுங்க சார். யார் சார்? சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு சபை கூட்டின ஒரு இதில் நம்மளுடைய மிக மூத்த உறுப்பினர் 100 வயதை தொட இருக்கிறார். அதாவது நாட்கணக்காக மாசக்கணக்காக வச்சாங்க. அந்த 100 வயதை தொட இருப்பவர் வந்து இந்த அவையில் வந்து உட்கார்ந்து அவரும் இதில் வந்து கவனம் செலுத்தி கேட்கிறாரு. அவரை வந்து சிறப்பிக்கணும்னு நான் கேட்கிறேன். எப்போ சிறப்பிக்கணும்ன்றீங்க? இருங்க அவசரப்படாதீங்க. அவர் 100 வயதை தொடர்ந்தும் சிறப்பாக செஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கூட எதுவும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இந்த சபை நிறைஞ்சு இருக்கிற இந்த சபையில வந்து அவரும் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதே சபைக்கு ஒரு பெருமை தான். அதை வந்து அவரை வந்து உட்கார்ந்து வந்து அவரை சிறப்பிக்கணும் அப்படின்னு நான் ஏன் சார்பாக கேட்டுக்கிறேன். அதாவது இந்த கோரிக்கை முதலே சொல்லுங்க, நிறைய துண்டா வாங்கி வச்சிருந்துருக்கலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் உறுப்பினர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தியின் அடிப்படையில் இருக்கட்டும் அது தனியாக வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம சந்திரமோகன் சார் சொன்னது ஒரு நல்ல சஜஷன். அதாவது அண்ணன் வந்து எப்பவுமே ஒரு மீட்டிங் நடந்துச்சா கேட்டுட்டு இருப்பாங்க. மாநில இதுக்கு வந்து ஜெனரல் பாடி மீட்டிங்க்கு எனக்கு ஏன் தகவல் தரல, சண்டே போடுவார் ஃபோனில். சண்டே போடுறதில்ல, கேஷுவலாக கேட்பாங்க. அப்போது இந்த தடவை அட்ரஸ் எல்லாருக்கும் எழுதி வைக்கிறப்பவே சார் 4-5 பேர் பார்த்துங்க அண்ணே கேட்பாங்க. அதுக்கு நாளே ப்ரையர் டு தட் டேட்டே ஃபோன் பண்ணி அண்ணே உங்கள் அட்ரஸ் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு அனுப்பவா லெட்ரு, இதுதான் அட்ரஸ் அப்படின்னே சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அனுப்பிச்ச பிறகு ஆல்சோ அக்செப்டட். இன்னைக்கு வந்து ஃபிசிக்கலி இஸ் பிரசன்ட். முதல்ல ஆளாக வந்துட்டாங்க. 2 பேர் 3 பேர் வந்திருந்தா 4வது ஆளாக அவர் தான் தலைவர் தான் வந்து உட்கார்ந்தாங்க. ஆக அவர்களை மரியாதை செய்யும் விதத்தில் நமது திருமங்கலம் கிளை தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க. அருமை. நீங்கள் உட்காருங்க. நல்ல சஜஷன் சந்திரமோகன் சார் கொடுத்தீங்க. கைண்ட்லி இந்த எல்லாம் இருக்கு. ஆமாம் என்னடா ஊன்றுகோல் மட்டும் இல்லை, இவ்வளோ வயசு காலத்திலிருந்து வரணும்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சேலத்தில் தமிழ்நாடு உலகத்தினுடைய மாநில மாநாடு நடக்குது. இங்கேருந்து ஒரு டூர் போகிறோம். 3 பஸ்ஸில் போகிறோம். மதுரையிலேருந்து 3 பஸ்ஸில் போகிறோம். 5வது பஸ் சோனங்குத்து போகணும். அவர் டிசீஸ் அப்ளை ஆச்சு. சோனமுத்து தெரிஞ்சிருக்கோம். அவர் டிஸ்ட்ரிக்ட் சப்ளையர் தஞ்சாவூர். ஆமாம், அவர் தான் சொல்லுவான். சொல்லுங்க. அவர் அங்கே மத்தியான சாப்பாடுக்கு அங்கே வந்திருக்காங்க. இங்கே போயிட்டான். அங்கே மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு வீட்டு எல்லாம் முடிச்சு கடைசியாக பழனிக்கு வருவான். பழனி அண்ணன்
அங்கே பஸ் ஸ்டாண்டே நிற்கிறார். பழனி தாருதார் அங்கே பஸ் ஸ்டாண்டே நிற்கிறார். அருமை அருமை. அவருக்கு ஞாபகம் இருக்கிறதே நான் சொல்றேன். அந்த ஆமாண்டாரு ஆமாண்டாரு பழனியில தாருதார் அவர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். இந்த 3 பஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றபடியே ஒரு பெரிய ஹோட்டல் பேர் இப்போ மறந்து வச்சு மற்றெல்லாம் ஞாபகம் இந்த ஹோட்டல் பேர்லாம் மறந்து வச்சு. பழனி மலையெல்லாம் ஞாபகம். ஆமாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா அங்கே நின்று அந்த 3 பஸ்ஸில் இருக்கிறவங்களையும் சாப்பிட வச்சு மரியாதை வந்து அதெல்லாம் இன்னும் நான் மறக்க எப்படி நான் யாரும் மறக்க முடியாது. அவருக்கு 98 எனக்கு 76 அருமை அருமை. நான் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். இன்னும் என்னை பார்த்து அவர் நம்பிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு பண்புள்ளவர். அவருக்கு பாராட்டுவதை நம்ம தவறவே கூடாது. ரொம்ப ஆமாம் சந்திரமோனுக்கு ஒரு நன்றி. நன்றி நன்றி. அடுத்தாப்புல அதாவது கூட்டப்புறல் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். கண்ணா பேசணும் வச்சோம்னு வைங்களேன். அடுத்தாப்புல ஒரு சாமி புஸ்தகம் கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம். ஆனால் நபர்கள் கூட இருக்கனால குலுக்கல் முறையில் அதாவது திருமங்கலத்துக்கு ஒரு மாடல் பார்த்தாரு. ஏதோ ஒரு சீட் நடத்துகிற ஒரு குலுக்கல் முறையா சந்திரமோகன், ராஜேந்திரன், ராமானுஜமா, அவர் பாருங்க 97 பேரா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு குலுக்கல் முறை பண்ணலாமே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி ஒரு 10 புஸ்தகம் சாமி புஸ்தகம் கொண்டு வந்துருக்கிறோம். இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இதுக்கு ஏற்பாடு. 10 பேர் ஒரு ஆள் 10 பேர் குலுக்கல் முறையில் எடுக்கப்படும் 10 பேர். நீங்க தீர்மானம்னா நீங்க தான் ஏற்றிக்கங்க. ஆமா போட்டு ஏற்றி லேட்டா இப்போ வந்து குலுக்கல் முறையில் அதை எடுக்கிறதுக்காக அண்ணன் நடராஜன் முதல்ல ஒரு சீட் எடுங்க. நீங்கள் ஒரு சீட் எடுங்க. முதல்ல 4 தலைவர்களையும் ஒரு சீட் எடுக்க சொல்லுவோம். எடுத்தாச்சு எடுங்க. குலுக்கல அப்போ ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த அப்படியே அவ்வளவுதான். ஒரு சீட் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை சார். நீங்கள் வேற சுண்டக்கா சமாச்சாரம். இது திருமங்கலத்தில் சூப்பர். அழகசாமிக்கு உண்டான ஒரு புக்கை எடுத்து வச்சிருவோம். அவர் ஆல் பிரசன்ட் இல்லை. ஓகே ரைட் வச்சிருங்க. அடுத்தது சமயநடர் அண்ணன் நீங்கள் ஒன்று சீட் எடுங்க. நீங்கள் உட்காருங்க. அவருக்கு உண்டான எடுத்து வச்சாச்சு. அழகசாமிக்கு எடுத்து வச்சு நீங்கள் உட்காருங்க. அவ்வளோதான் உங்கள் சாய்ஸ். அது போட்டுடலாம். நீங்கள் குளிக்கிட்டு எடுங்க. ஒன்று தான் எடுக்கணும்னா நீங்கள் 10 எடுத்துறாதீங்க. பிரிச்சு படிங்க. அழகசாமியா யாரு? சீனிவாசனா? சரி. மனோகரன். ஏ மனோகரன் இங்கே வரியா? பக்கத்தில் பேசி வச்சிங்களா? இல்லை இனிமே பிரித்து படிச்சது மனோகரன் சார் அவர்களுக்கு இந்த புத்தகம் வழங்கப்படுகிற சுவாமி புத்தகம். இல்லை இது முடிஞ்சு 2வது ஐட்டம் முடிஞ்சு. துணைத் தலைவர் துணைத் தலைவருக்கு அப்புறம் எஸ்பிட்டு கொடுங்க. அவர்கிட்ட உங்க பேர் தான் நீங்கள் வாங்கி யார்ட்டையா கொடுத்துருங்க. அந்த வழியா கொடுத்தோடனே மாவப்பசாக்களுக்கு பஸ்ஸா பயந்தாங்க. பாஷா பாய் தாங்க உங்க இதை வாங்கிக்கிறீங்க. முதல்ல பாஷா பாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறார். அவர் யாருக்கும் அர்ஜுன் ரைட். அர்ஜுனுக்கு அவரை எஸ்பிட்ட கொடுத்தீங்களா? ஆமாம் அவர் போன்றாரு. ராஜகோபால் சார் கொடுங்க. பழைய தாசா ராஜகோபால் அவர்கிட்ட கொடுங்க. சிவராஜா இல்லாத ஆட்கள் விடுது. அவர் ராஜகோபால்கிட்ட ஒன்று கொடுங்க. சார்ட்ட அவரு டிஎஸ் சார். டிஎஸ் சார் வாங்க துணைச்சல் வாங்க. கன்சாமிக்கா இல்லை பார்த்து விழுது.
கடைசி அலிகிட்ட கொடுங்க பாய் ஜவஹர் அலி பாய். இந்த 2 நிமிஷம் தான் மிச்சம். இல்லை அப்படி இல்லை, இது வந்து காஸ்ட் ரொம்ப ஜாஸ்திங்க. ஆமாம், 160 ருபீஸ் ஒரு புக்கே. சாதாரண விஷயம் இல்லை. இது ஜெர்மன்காரர் ஒருத்தர் வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆர்பிஆர் ரைட் தான் உங்கள் இதை கொடுத்துருங்க. ஆர்பிஆர் அடுத்தடுத்து உட்காந்து விழுகுதியா ஜவஹர்லி பாய் முத்துச்சாமிண்ணே அந்த பின்னாடி சூப்பர். அவ்வளோதான் இந்தாங்க கொடுத்துருங்க. அவ்வளோதான் 10 முடிஞ்சு இல்லை 10 தான் அவ்வளோதான். 60 மொத்தம் 70 சீட் கொடுக்குறோம். ஒரு சீட்டுக்கு 12,000 ரூபா 400 ரூபா எடுத்துக்குவோம். தங்கத்துக்கு கிடையாது. கடைசியில் அவங்களுக்கு வந்து ஒரு மொமோட்டோ வாங்கி கொடுத்துருவோம். அது வந்து ஒரு 3 வருஷமாக நடத்திக்கிட்டு தான். இந்த வட்டம் உறுப்பினர்கள் இதை நடத்துறதுனால வேற உறுப்பினர்கள் வர்றாங்க. இந்த சீட்டு நடத்துறதுனால வேற உறுப்பினர்கள் நிறைய வர்றாங்க. இப்போ நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். வாடிப்பட்டியில் சொல்லுங்கண்ணே, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். 5ஆம் தேதி இப்போ வாடிப்பட்டி தலைவர் சொல்லுவார். ஏழை சீட்டு நடத்துகிறோம். அதாவது 4 குரூப் வச்சுக்கிறான். ஒரு குரூப்புக்கு ஒரு சீட்டுக்கு 2,000 ரூபா பத்தம். 10 பேர் 20,000 80,000 ரூபாய்க்கு போட்டு நடத்திட்டு இருக்கான். அது ஒரு தொகையை வந்து நாங்கள் சங்கத்துக்கு எடுத்துக்கிறோம். சரி சங்கத்தை வளர்ச்சிக்காக. ஏன்னா அந்த வேற வருமானம் இல்லை, இந்த வருமானம் கிடையாது. அதனால சங்கத்து நிகழ்ச்சியாக ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு சீட்டு எடுக்க 100 ரூபா விட்டு 400 ரூபா ஒரு மாதம் எடுத்துக்கிறோம். அது தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டேன். எவரி 5ஆம் தேதி அவங்க நடத்துறாங்க. ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி நடத்துறாங்க. அன்னை சமையல் அனுபவம் இருக்கா? இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்க புஸ்தகம் வந்து ஒரு சிலர் அப்ஜெக்ட் பண்ணாங்க. சங்கத்தில் வந்து சாமி புஸ்தகம், சாமி பாட்டு பாடுறது எல்லாம் என்னங்க இது? ஒருத்தர் சொன்னார், இவருக்கு வயசு என்ன ஆகுது ஒவ்வொருத்தருக்கும், இனிமேல் தேட வேண்டியதெல்லாம் எதுதான் ஆன்மீகம் தான். அது யாருமே தவறாக கருத வேண்டாம். யாரும் கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் அட்லீஸ்ட் கையிலேயாவது ஒரு புஸ்தகம் கிடச்சிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் படித்து பார்ப்போம். ஆனால் ஒன்றா தெரியுதான்னு படித்து பார்ப்போம். ஒருத்தர் படிச்சுட்டு சொன்னார், சார் இது வந்து சாதாரண படிக்கவே முடியலையே அப்படின்னார் ஒருத்தர். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே இருந்தவர் அந்த மாணவர் கிளையில் தலைவர் ஒருத்தர், இவர் பழைய மூக்கையா சார் சொன்னார், சார் நீங்கள் இதான் நமக்கு புத்தகம் கொடுத்துருக்கீங்க, படித்து பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம எதிலே பழக்கப்பட்டுட்டோம், தினத்தந்தி கல்கண்டு இப்படியே படித்து நமக்கு அப்படியே வந்துட்டோம். அந்த உயர்ந்த ஸ்டேஜில் இருந்து இறங்கிட்டோம். அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து புரியலேன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. திருப்பி படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி கைடட் பை தி காட் ஹிம்செல்ஃப். அதனால் வந்து இதை கொடுத்தது வந்து பெரிய பாக்கியமாக கருதி, இது வந்து விலையே இல்லாதது. இது யாருன்னா ஒரு திண்டுக்கல்காரர், அவர் பேர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, பிரிட்டோ டொமினிக் பிரிட்டோங்கிற பேருங்க. இது ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்கிறாரு. அவர் வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அவர் கிறிஸ்டின், வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, புஸ்தகமாக வெளியிடுவோம். எல்லாம் அன்னதானம் தான் பிரதானம்னு எல்லாரும் கருதுறாங்க. அது ஒரு வகை, அது வந்து சாப்பாட்டுக்கு. ஆனால் ஞான உபதேசம் பண்ணுறதுக்கு புஸ்தகங்கள் தான் இருக்கணும். ஐயா சாமி கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகம் வெளியீடாக பண்ணிட்டு இருக்காரு. இதோட காஸ்ட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? ஆமாம், அதனால இதுதான் ரைட். முருகேசன் நன்றி. கொஞ்சம் அமைதி. மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த நமது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நமது மாவட்டத்தில் உள்ள ஆதாரங்களை நிர்வாகிகள் அனைவருக்கும், மற்றுமுள்ள சங்க வல்லுநர்களுக்கும், நமது மூத்த உறுப்பினர் பிச்சை அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றி எல்லாரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடலாம். இறுதி நிகழ்ச்சி தேசிய கீதம் எல்லாருமே சேர்ந்தே பாடலாம். ஜனகணமன Himalaya, Yamuna, Ganga, Utsara,